ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம என்ன ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி கார்த்திகை தீபம் வந்து வெகு விமரிசையாக தமிழ்நாட்டுல கொண்டாடப்பட போகுது. சோ இந்த கார்த்திகை தீப திருநாள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீட்டுகள்ல அகல் விளக்கை ஏற்றி வச்சு வழிபடுவாங்க. தமிழ்நாட்டுக்கே இது மிகப்பெரிய திருவிழாவா இருந்தாலும் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை தீப திருவிழா அப்படிங்கிறது உலக அளவுல ஃபேமஸ் ஆனது. ஏன்னா பல நாடுகள்ல இருந்து, பல மாவட்டங்கள்ல இருந்து, பல ஊர்கள்ல இருந்து அந்த நாள் அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்து அந்த மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. அப்பேற்பட்ட மகாதீபம் எதனால் ஏற்றப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு தெளிவான புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேத கதைகள்ல வந்து இதுதான் எக்ஸாக்டான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. ஆனா கல்வெட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்ப இருந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சில குறிப்புகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல திருவண்ணாமலை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து இந்த கதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது பிரம்மனும் விஷ்ணுவும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சிவபெருமான் வந்து யார் என்னுடைய அடியையும் முடியையும் வந்து கண்டுபிடிச்சிட்டு வர்றீங்களோ அவர்தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு வடிவமா வந்து மாறுறாரு. பிரம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா அன்னம் வடிவெடுத்து அப்படியே வந்து முகப்பகுதியை வந்து நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா பன்றி உருவம் எடுத்து பூமியை குடைந்து நான் அடியை பார்த்துட்டு வரேன், கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா பல யுகங்கள் கடந்த பிறகும் இருவராலும் அடியையும் முடியையும் காணவே முடியவில்லை. தோல்வியோடு திரும்ப வந்துட்டு சிவனே பெரிய இறைவன் அப்படிங்கிறத வந்து உணர்ந்துட்டு அந்த கதை வந்து அப்படியே முடியுது. ஸோ அப்படி அந்த இடத்தில் அந்த சம்பவம் நடத்திய அந்த இடத்தை வந்து திருவண்ணாமலையில மலையாகவே வீற்றிருக்கிறார் சிவபெருமான். அங்கு இருந்து அந்த ஒட்டுமொத்த ஊருக்கும் அரணாகவும் இருக்கிறார் சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இன்னொரு கதையும் இருக்கு. இந்த கார்த்திகை தீபத்தை வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட வந்து கனெக்ட் பண்ணி ஒரு புராண கதையை சொல்றாங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரவண பொய்கையில வந்து 6 குழந்தைகளாக வந்து முருகப்பெருமான் வந்து வடிவம் பெற்று வர்றாரு. அந்த கார்த்திகை பெண்கள் 6 பேரால வந்து அந்த முருகப்பெருமான் வந்து பராமரிக்கப்படுறாரு. இந்த கார்த்திகை தீபம் நடக்கக்கூடிய அந்த திருநாள்ல தான் பார்வதி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா 6 வடிவத்தையும் ஒன்றாக இணைத்து 6 முகனை வந்து ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து அந்த தேதியில நடக்குது. அதனாலதான் கார்த்திகை தீபம் வந்து வெகு விமரிசையா கொண்டாடப்படுது அப்படிங்கிற ஒரு புராண கதையும் இருக்கு. சோ இப்படி ஒரு கதையும் இருக்கு, இப்படி ஒரு கதையும் இருக்கு. ஆனா இதுதான் எக்ஸாக்டான கதை அப்படிங்கிறதுக்கு வேதத்துல தெளிவான ஒரு விஷயம் இல்லை. ஆனாலும் நம்மளுடைய நம்பிக்கை பல ஆண்டுகளாக பல யுகங்களாக வந்து இந்த அண்ணாமலையாருக்கு வந்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டே வர்றோம். இந்த தீபம் ஏத்துறதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கதை இருக்கு. யாருக்கு வந்து இந்த தீபம் ஏற்றக்கூடிய ஒரு வழக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்வதராஜன் அப்படிங்கிற ஒரு மீனவர் இருந்திருக்காரு. அவருக்கு மகளாக வந்து பார்வதி வந்து முற்பிறவியில செஞ்ச வினையின் காரணமாக மீனவர் குலத்துல வந்து அவங்க வந்து பெண்ணா பிறக்குறாங்க. சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்து அவருக்கு இருந்த சாபத்தை நீக்கி 2 பேரும் சிவனும் பார்வதியுமாக பர்வதராஜனுக்கே வந்து தரிசனம் கொடுக்குறாங்களாம். சோ அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்ததுனால மீனவர் குலத்தை சேர்ந்த பர்வதராஜன் அவர்களுடைய குடும்பத்திற்கு தான் வருடம் வருடம் வந்து விளக்கை வந்து ஏற்றுவதற்கான ஒரு உரிமையும் வந்து இருக்கு. ஸோ அதைத்தான் இப்போ வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து இந்த விளக்கை ஏற்றுவதற்கான உரிமையும் இருக்கு. ஸோ இப்படி திருவண்ணாமலையை சுற்றி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் வந்து நீங்க கேட்க கேட்க அதிசயமா இருக்கும். ஓ இப்படி இருக்கா காரணம், ஓ இதுதான் அந்த ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப 2688 அடி உயரம் கொண்ட திருவண்ணாமலை தற்போது தமிழக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மலையோட உயரம் 2787 அடி உயரம் இருக்கு அப்படிங்கிறத அஃபீஷியலா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மலையின் மீது ஏற்றக்கூடிய மகா தீபம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லிட்டு வெகு விமரிசையாக வந்து ஃபாலோ பண்ணப்பட்டு வருது. வர்ற டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில வந்து பரணி தீபத்தை ஏத்துவாங்க. அதே நாளில் மாலை 6 மணிக்கு மலை உச்சியில் 2787 அடி இருக்கு பாத்தீங்களா, அந்த மலை உச்சியில் ஏற்றப்பட இருக்கக்கூடிய தீபம் தான் வந்து பாத்தீங்கன்னா மகா தீபம். இதற்காக வந்து பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கொப்பரைய முதல் நாளே வந்து மலை உச்சிக்கு வந்து கொண்டு போய் வச்சிருவாங்க. இதைத்தான் இதற்கு முந்தைய பல வருடங்களாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொப்பரை வந்து பாத்தீங்கன்னா 90 கிலோ செம்பு, 110 கிலோ இரும்பு,
இதால வந்து ஆன ஒரு கொப்பரை. இந்த கொப்பரையை தான் முதல் நாளே மலை உச்சிக்கு கொண்டு போயிடுவாங்க. அதில் வந்து விளக்கை ஏற்றுவதற்காக 1000 மீட்டர் காடா துணியை விளக்கு திரியாக வந்து பயன்படுத்துறதுக்கு சுத்தி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தீபத்தன்னைக்கு தீப விளக்கை ஏற்றுவதற்காக 3500 லிட்டர் பசும் நெய்யை வந்து தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த சம்பிரதாயத்தை வந்து பல வருஷங்களாகவே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த புவியியல் ஆர்வலர்கள் இந்த மலையை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அதிகப்படியான மக்கள் வந்து இந்த மலையேற்றத்துல வந்து ஈடுபடுறாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த கார்த்திகை தீபம் விளக்கேற்றுவதற்கு 2500ல இருந்து 3000 பேர் மலை உச்சிக்கு வந்து போறாங்க. சில இடங்கள்ல வந்து இவங்க இந்த ஆர்வலர்கள், இந்த ஆய்வாளர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மலையை வந்து பரிசோதனை பண்றப்ப பல இடங்கள்ல வந்து பிரேதங்கள் வந்து காணப்பட்டதை வந்து பார்த்திருக்காங்க. அதாவது நிறைய முனிவர்கள் அங்க இருக்கிறாங்க, சித்தர்கள் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மலை உச்சிக்கு போய் நான் தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து உயிர் நீத்த பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. அதனால ஒரு சிலருடைய பாதுகாப்பை கருதி அந்த எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காங்க. அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்ற அன்னைக்கு மட்டும் 2500 பேரை வந்து அனுமதிச்சு நீங்க வந்து தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வை நடத்திக்கோங்க அப்படிங்கிற ஒரு அனுமதியை கொடுத்திருக்காங்க. அதைத்தான் இப்போது வரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வருஷம் வர டிசம்பர் 13ஆம் தேதி இருக்கக்கூடிய அந்த மகாதீப ஏற்றக்கூடிய நிகழ்வில் 2500 பேர் வந்து மலை உச்சிக்கு சென்று அந்த நிகழ்வில் கலந்துக்க முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் முதல் வாரத்தில் திருவண்ணாமலை நடந்த அந்த மிகப்பெரிய மண் சரிவு. ஏன்னா வரலாறு காணாத மழைப்பொழிவு வந்து தமிழகத்துடைய உள் மாவட்டங்கள் டிசம்பர் முதல் வாரத்துல வந்து சந்திச்சது. அதோடைய பாதிப்பு இன்னும் பல இடங்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து மக்கள் மீண்டுகிட்டு தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலையுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய கனமழையை வந்து அந்த மாவட்டம் சந்திச்சிருக்கிறதே இல்ல, சந்திக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அதிகப்படியான மழைப்பொழிவு காரணமாக திருவண்ணாமலையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மண் சரிவு ஏற்பட்டு மலை அடிவாரத்தில் வந்து இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்துலயுமே மண் சரிவு வந்து வந்துச்சு. அதுல மலை அடிவாரத்தில் இருந்த ஒரு குடும்பத்தில் வந்து இருந்த ஒரு 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண் சரிவுல மாட்டிக்கிட்டாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு 4 பேர், அதற்கு பிறகு பக்கத்து வீட்டில் வந்து விளையாடி கொண்டிருந்த 3 குழந்தைகள்னு சொல்லிட்டு 7 பேர் அந்த மண் சரிவில் சிக்கி அவர்களை வந்து கடும் போராட்டத்துக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா மீட்டாங்க. ஆனா உயிரோட யாரையுமே வந்து காப்பாற்ற முடியல. சோ ஒரு மிகப்பெரிய சோகமான நிகழ்வும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீப திருவிழாவிற்கு முன்பாகவே நடந்துருச்சு. அதன் பிறகு திருவண்ணாமலை கொஞ்சம் டவுன் ஆனது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தீபத்தை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், அந்த மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண் சரிவு, இதெல்லாம் நடந்து கூட கற்பனை கூட யாருமே பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கப்ப இப்படி ஒரு உயிர் பலி வந்து ஏற்பட்டுச்சே அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கலுக்கு மத்தியிலும் குமுறலுக்கு மத்தியிலும் தான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த வாரம் இந்த மகா தீபத்தை வந்து தொடங்குவதற்கான கொடியேற்றத்தை வந்து நடத்தி முடிச்சாங்க. அதை தொடர்ந்துதான் வர டிசம்பர் 13ஆம் தேதி மகா தீபம் வந்து மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப 2500 பேர் வந்து மலை மீது அட் டைம்ல ஏறுறது அப்படிங்கறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண் சரிவு வந்து நடந்ததுனால நிறைய இடங்கள்ல நீங்க போன வருஷம் நீங்க ஏறுறப்ப இருந்த பாதைகள் அதே மாதிரியான அமைப்புகள் இப்ப கிடையாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ரீசன். அது மட்டும் கிடையாது, மலையோட சில பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா சேரும் சகதியும் நிறைந்த நிறைய புதை குழிகள் வந்து உருவாகி இருக்கு. இந்த லாஸ்டா வந்து பெஞ்ச மழையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய புதை குழிகள் உருவாகி இருக்கு. ரெகுலரா வந்து மலையில நடந்து போயிட்டு வர்றவங்களுக்கு அந்த சிரமம் தெரியாது. ஆனா வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க இதை பாக்குறதுக்காக. அப்ப புதிய ஆட்கள் வர்றப்ப கண்டிப்பா அந்த புதைக்குழியில மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள மீட்டு எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமா மாறிடும். அதனாலதான் 2500 பேர் வந்து மலையில் ஏறுவதற்கு அனுமதி கொடுக்காதீங்க அப்படிங்கறத வந்து புவியியல் ஆர்வலர்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான வந்து அனுமதியும் முடிவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா மக்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் இப்படி ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதுல நியாயமானது இருக்கு. ஏன்னா 7 பேர் மண் சரிவுல இருந்து அவ்வளவு பெரிய பேரிடர் மீட்பு குழு மாதிரி எல்லாருமே செயல்பட்டு கூட ஒருத்தரையும் வந்து உயிரோட காப்பாற்ற முடியல. அப்படி இருக்கிறப்ப 2500 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மலை மீது ஏறி ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா காப்பாற்றுறதுல ரொம்ப ரொம்ப பெரிய சிரமம் ஏற்பட்டுவிடும். அதனாலதான் அதை தவிர்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காங்க.
அப்ப 2500 பேருக்கு அனுமதி இல்ல அப்படின்னா, எத்தன பேர் போய் மகாதீப நிகழ்வில் கலந்துக்கலாம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த நிலையில் வழக்கமாக கலந்து கொள்ளக்கூடிய 250லிருந்து 300 பேர் மட்டும் அனுமதிப்பதற்கு வந்து முடிவெடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த 300 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா, தீபம் ஏற்றக்கூடியவர்கள், பாதுகாப்பு பணிக்கு செல்லக்கூடிய காவலர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாரையும் சேர்த்து தான் இந்த கணக்க சொல்றேன். ஸோ இவர்கள் உட்பட 300 பேர் உட்பட அவங்க மட்டும் வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள், அனுமதியும் வந்து கொடுக்கப்படுறதுக்கு சாத்தியங்கள் இருக்கு. ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வாரத்திற்கு மீண்டும் உள் மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையத்துல இருந்து தகவல்கள் வந்திருக்கு. அது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். இது வந்து முதல் காரணம் என்னன்னா, அடுத்த வாரமும் மழை இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான ஆட்கள் வந்து மலை மீது ஏற வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கு. இது இல்லாம தீபம் ஏற்றுவதற்கு வழக்கமாக போகக்கூடிய பாதையில 80 அடிக்கு திடீர்னு ஒரு பள்ளம் வந்து உருவாகி இருக்கா இந்த மண் சரிவினால. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமா முன்வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பள்ளத்துல இருந்து யாராவது வந்து தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்கிறதுங்கிறது மிகப்பெரிய போராட்டமா மாறிடும். அதனால அந்த காரணத்தையும் முன் வச்சு அவர்களுடைய பாதுகாப்பையும் முன்வைத்து அனுமதி வந்து மறுக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து வேண்டுகோளாவே வச்சிருக்கிறாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக வந்து நான் பார்க்கிறப்ப மக்களுடைய பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க இங்க இருந்தே அதை வந்து பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொன்னையும் நேர்ல போய் அனுபவிச்சு பார்த்தாதான் அதற்கான பலன் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் நினைக்கிறீங்க. சிவபெருமானை பொறுத்தவரைக்கும் அவரை மனசார நீங்க நினைச்சாலே அதற்கான ஒட்டுமொத்த பலனும் உங்களுக்கு வந்து வந்து சேரும். அதனால உங்களுடைய பாதுகாப்பை மனசுல வச்சுட்டு தீப நிகழ்வுல வந்து மலை மேல ஏறி பார்க்கணும் அப்படின்ற முடிவுல இருக்க நண்பர்கள் தயவு செய்து வந்து யோசிச்சுக்கோங்க. ஆனா கிரிவலம் சுற்றி வரக்கூடிய பாதையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதை வந்து நான் தெளிவா கிளாரிட்டியா உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால நீங்க தீப நிகழ்வு நடக்கக்கூடிய அன்னைக்கு கிரிவலம் வந்து நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமா கிரிவல பாதையை பயன்படுத்தி கோவில்ல போயிட்டு நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டு நீங்க வரலாம். ஆனா மலை மீது ஏறி தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வை பார்க்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறவங்க மட்டும் வந்து கொஞ்சம் பார்த்து என்ன அப்படிங்கிறதையும் கவர்மெண்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு உங்களுடைய முடிவை எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசம்பர் முதல் வாரம் ஆரம்பித்தது என்னவோ வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தோடு தான் ஆரம்பமானது. ஆனால் நிச்சயம் கார்த்திகை தீபத்திலிருந்து அந்த இழந்த அந்த பாசிட்டிவிட்டி எல்லாத்தையும் மீட்டு எடுத்து புது வண்ணமயமான திருவண்ணாமலை அந்த கார்த்திகை தீபம் அந்த சிவபெருமானுடைய அருள் முற்றிலும் உங்களுக்கு வந்து ஆஹ் தீர்க்கமா பரிபூர்ணமா கிடைக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு செய்யறேன். மீண்டும் உங்களை ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ்ல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜே ரோகிணி. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.